Good morning students. Today we are going to discuss the last part of the gaseous state, that is unit 6. Our topics are Andrews isotherms, derivation of critical constants from van der Waals equation, Joule-Thomson effect, liquefaction of gases. So in the previous classes we have discussed so many laws: Boyle's law, Charles' law, Avogadro law, Dalton's law, Graham's law. Then we discussed about ideal gas and non-ideal gases, then reason for deviation from ideal behavior, and we have derived van der Waals equation. So in today's class the first topic is Andrews isotherm, which deals with the pressure volume isotherm of carbon dioxide. So this isotherm deals with the pressure and volume isotherm of carbon dioxide. So Thomas Andrew, a scientist, gave the first complete data on the pressure volume temperature of a substance in the gaseous and liquid state. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸ் ஸ்டேட்லேயும் லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும்போது ப்ரெஷர் வால்யூமில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து முதல்ல தாமஸ் ஆண்ட்ரூ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஹீ பிளாட்டட் ஐசோதர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ஐசோதர்ம், ஐசோனா சேம்னு அர்த்தம், தேர்ம்னா டெம்பரேச்சர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதோட ஐசோதர்மை வந்து என்ன செஞ்சார்னா ட்ரா பண்ணி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து கொடுத்தார். அதாவது வெரி லோ டெம்பரேச்சர் ஐசோதர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 13 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வால்யூம் டிக்ரீசஸ். ப்ரெஷர் வந்து கூட வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏபி அப்படிங்கிறதுல அந்த கிராஃபில். அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸாக தான் இருக்குது, பி ரீச் ஆகிற வரைக்கும் கேஸாக தான் இருக்குது. பி ரீச் ஆனோன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எ லிக்விட் செப்பரேட்ஸ் அலாங் த லைன் பிசி. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடும் கேஸும் வந்து சேர்ந்து இருக்குது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பிசிங்கிற கோட்டில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு லிக்விடாகவும் இருக்குது, கேஸாகவும் இருக்குது. அப்புறம் சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிக்விடாக மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ தான் அதிகப்படுத்தினாலும் only the liquid is compressed, so there is no significant change in the volume. வால்யூமில் எந்த வித சேஞ்சுமே வந்து இல்லை. So the successive isotherms show similar trend with the shorter flat region. That is, the volume range in the liquid and gas coexist becomes shorter. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே இருக்குது. அதாவது கேஸாகவும் லிக்விடாகவும் இருந்தக்கூடிய பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. வந்துட்டு at the temperature of 31.1 degree Celsius, the length of the shorter portion is reduced to 0. 31.1ல் அது ஒரு பாயிண்ட்டாக மாறிடுது. இன் அதர் வேர்ட்ஸ், அது இன்னொரு முறையை சொல்லலாம் தான் எப்படி சொல்லலாம்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் லிக்யூஃபைடு கம்ப்ளீட்லி. ஸோ அந்த 31.1ல் கார்பன் டை ஆக்சைடு வந்து முழுமையாக லிக்விடாக வந்து மாறிடுச்சு. ஸோ திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் லிக்யூஃபேக்ஷன் டெம்பரேச்சர் அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் 31.1 தான் அது வந்து கேஸ் வந்து லிக்விடாக மாறக்கூடிய டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி தான் இருக்குது, இட் ரிமைன்ஸ் அஸ் கேஸ் அட் ஆல் ப்ரெஷர் லெவல். எவ்வளோ தான் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிக்விடாகவே தான் இருக்குது, கேஸாகவே தான் இருக்குது. 73 அட்மாஸ்பியருக்கு மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த டெம்பரேச்சருக்கு மேலே, எந்த டெம்பரேச்சர் 31.1க்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு வில் ரிமைன் as gas. It is then proved that many real gases behave in a similar manner. ஸோ எல்லா ரியல் கேஸஸுமே வந்து
இந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஐசோத்தம், கார்பன் டை ஆக்சைடோட ஐசோத்தம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வால்யூம் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏங்கிற பாயிண்டில் லிக்யூடாக இருக்குது, அப்புறம் பியில் வந்து லிக்யூடு கேஸ் சேர்ந்துருக்கு, பியும் சியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கூட்டுறோம், B1 C1. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் வந்து கேஸ் அண்டு லிக்யூடு அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் பீங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேஸ் வந்து ரெட் கலரில் டாட் மாதிரி கொடுத்துக்கலாம், அதில் வந்து கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக லிக்விடாக மாறிடுது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், அல்லது லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர். அது எவ்வளோன்னா 31.1. அதோட ப்ரெஷர் வந்து 73 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே எவ்வளோ தான் டெம்பரேச்சர் கூட்டினாலும் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து லிக்விடாகவே தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் 31.1 இஸ் கால்டு லிக்விஃபேக்ஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலே உள்ள டெம்பரேச்சரில் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு கேஸாக தான் இருக்குது. அதனால தான் அந்த பாயிண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்கிறோம். தோ த நேச்சர் ஆஃப் ஐசோத்தம் ரிமைன்ஸ் சிமிலர், the critical temperature, the corresponding pressure and volume are characteristics of a particular gas. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் அதனுடைய நேச்சரை பொறுத்து என்ன ஆகும், மாறிக்கிட்டே வந்துடும். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால் எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டெம்பரேச்சர் above which it cannot be liquefied even at high pressure. So critical temperature TC is defined as the temperature above which it cannot be liquefied even at high pressures. Then what is meant by critical pressure? So it is defined as the minimum pressure required to liquefy 1 mole of a gas at its critical temperature. 1 mole gas லிக்விடாக மாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரெஷருக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம், பிசி. அப்போ கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னா என்னது? விசி. வால்யூம் ஆக்குப்பைடு பை 1 mole ஆஃப் எ கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். வால்யூம் ஆக்குப்பைடு பை 1 mole ஆஃப் எ கேஸ் அட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். அப்போ இந்த மூணுமே 2 மார்க்கில் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால் temperature above which a gas cannot be liquid even at high pressure. Critical pressure na minimum pressure required to liquefy 1 mole of a gas at its critical temperature. Critical volume na 1 mole of a gas, volume occupied by 1 mole of a gas at its critical temperature and pressure. இப்போ நிறைய கேஸஸுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம்லாம் வந்து கொடுத்துருக்கு. டேபிளர் காலத்தில் பார்த்துக்கோ. இதில் வந்து ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு தான் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்த செகண்ட் டாபிக் வந்து டெரைவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஈக்குவேஷன். ஸோ இன் ஜென்ரல் we know that there are 2 type of gases, ideal gases and non-ideal gases. For ideal gases we have PV is equal to nRT, and for non-ideal gases, that is a gas which deviates from ideal behavior, van der Waals derive a equation by making correction in volume and pressure, and the equation is P plus A into n square by V square into V minus NB equal to nRT. Here P is pressure, V is volume, T is temperature, A and B are van der Waals constants, and n is the number of moles. If you assume only 1 mole is present, then the equation can be modified as P plus A by V square into V minus B is equal to RT. So from the equation we can derive the values of
critical constants, that is PC, VC and TC in terms of A and B. In terms of A and B. So PV plus, so first we have to expand the equation 6.23, we have to expand, that is ரெண்டு brackets குள்ள இருக்கக்கூடியதை expand பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறோம் செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸால். ஃபஸ்ட்டு பி இன்ட்டு வி, அப்போ பிவின்னு வரும். தென் பி இன்ட்டு மைனஸ் பிபின்னு வரும். அது மாதிரி தென் ஏ பை வி மைனஸ் ஏபி பை வி ஸ்கொயர், ஆர்டிஏ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருந்தோம். மைனஸ் ஆர்டி இஸ் ஈக்குவல் டு 0. தென் இந்த ஈக்குவேஷனை வி ஸ்கொயர் பை பியால் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வி கியூப் ப்ளஸ் ஏவி பை பி plus minus bv square minus ab by p minus rt v square by p is equal to 0 னு வரும். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் v டேர்முக்கு தகுந்த மாதிரி. ஃபஸ்ட்டு v கியூப் டேர்ம், அப்புறம் v ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் v டேர்ம்னு. v கியூப் அப்படியே எழுதிக்கோ. v ஸ்கொயர் டேர்ம் 2 இருக்குது, ஆர்டியில் 1 இருக்குது, மைனஸ் பியில் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் ஆர்டி பை பி ப்ளஸ் பி வி ஸ்கொயர். v டேர்ம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏவி பை பி மைனஸ் ஏபி பை பி இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆல் தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் வால்யூம் ஆர் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் வால்யூம். கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சொல்யூஷன்ஸ் வால்யூமுக்கு உருவாகக்கூடிய அந்த 3 சொல்யூஷன்ஸுமே வந்து கிரிட்டிக்கல் வால்யூமுக்கு சமமாக இருக்கும், விசி. அதே மாதிரி ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் பிசி டிசின்னு மாறிடும். அப்போ வால்யூம் வந்து கிரிட்டிக்கல் வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால வி இஸ் ஈக்குவல் டு விசின்னு எழுதலாம். தென் விசியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0. தென் கியூப் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி கியூப் பண்ணினா வி மைனஸ் விசி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னு ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணினா வி கியூப் மைனஸ் 3vc v square plus 3v vc square minus vc cube is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.26ம் 6.27ம் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணோம்னா எப்படி ஈக்குவேட் பண்ணுறது? வி ஸ்கொயர் டேர்மு, வி டேர்மு, கான்ஸ்டன்ட் டேர்மு ஈக்குவேட் பண்ணணும். 6.26ம் 6.27ம் ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் டேர்மை ஈக்குவேட் பண்ணணும். மைனஸ் 3vc வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி இன்ட்டு வி ஸ்கொயர். இப்போ வி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ என்ன வரும்? 3vc மைனஸையும் கேன்சல் பண்ணிடுவோம். இஸ் ஈக்குவல் டு ஆர்டிசி பை பிசி ப்ளஸ் பி. அதே மாதிரி 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசி. ஏ பை பிசி. அதே மாதிரி விசி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. விசி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஸோ 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருது. 6.28, 6.29, 6.30. ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் வி டேர்மு, அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இதில் வந்து ஈக்குவேஷன் 6.30 6.29 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? விசி கியூப் டிவைடட் பை 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை ஏ பை பிசி. பிசி கேன்சல் பண்ணிக்கோ, ஏ கேன்சல் பண்ணிடு. விசி கியூபை கேன்சல் பண்ணிவிட்டு விசி ஸ்கொயர் டேர்ம் ஃபுல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. அப்போ விசி பை 3 இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். இதுலேருந்து விசி இஸ் ஈக்குவல் டு 3b. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம் 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசின்னு. இதில் விசியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. 3 இன்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 3vc ஸ்கொயர். ஏ பை 3 இன்ட்டு 3b ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது ஸ்கொயரை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே தான் போடணும். அப்போ ஏ பை 3 இன்ட்டு 9b ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ பை 27b ஸ்கொயர்.
அப்போ கிரிட்டிக்கல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. தென் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ 3Vc இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் RTC/P. இதில் Vcக்குள்ள வேல்யூ பிசிக்குள்ள வேல்யூ எழுதிடணும். 3 × 3B ஈக்குவல் டு B ப்ளஸ் RTC/A/27B². இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 9B மைனஸ் B ஈக்குவல் டு RTC/A × 27B². அப்போ 8B இஸ் ஈக்குவல் டு TCR 27B²/A. B² உள்ள அந்த ஸ்கொயர் அடிச்சுருவோம். அப்போ TC இஸ் ஈக்குவல் டு 8A/27RBன்னு வந்துடும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளோ வரும்? 8A/27RB. அப்போ இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த வேல்யூஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ கேஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் இதிலேருந்து டெரைவ் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ என்ன? 3Vc² PC. அதுமாதிரி பியோட வேல்யூ Vc/3 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து Vc, PC அண்ட் TC எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு. தென் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய LPG, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதாவது அது வந்து லிக்விட், ஒரு கேஸை வந்து லிக்விட் ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸும் வந்து லிக்விஃபைடு தான். அப்போ லிக்விஃபேக்ஷன் மெத்தட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஜூல் தாம்சன் வந்து என்னென்னா, ஹி அப்சர்வ்டு appreciable cooling when compressed gas is forced through an orifice plug. ஆரிஃபிஸ்னா ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய ப்ளக்கு, சின்ன சின்ன ஓட்டை இருக்கக்கூடிய ஒரு ப்ளக். கம்ப்ரஸ்டு கேஸை ஒரு சின்ன ஹோல் வழியாக வெளியே போகும்போது பார்த்தோன்னா அந்த கேஸ் வரக்கூடிய பகுதியில் கை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப கூலாக இருக்கும். இந்த இதுக்கு பேர் தான் this phenomenon of lowering of temperature when a gas is made to expand adiabatically from a region of high pressure to a region of low pressure. Adiabaticனா temperature மாறாமல் இருக்கும்போது. So when a lowering of temperature when a gas is made to expand adiabatically from a region of high temperature to a region of low pressure, அதுக்கு பேர் தான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கேஸ் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வரும்போது ரொம்ப கூல் ஆயிரும் அல்லது டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். இதை வந்து ஜூல் தாம்சன் அப்சர்வ் பண்ணார். அதனால் இதுக்கு பேர் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழே தான் இருக்கும். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் இருக்கும். திஸ் டெம்பரேச்சர் பிலோ விச் எ கேஸ் ஒபேஸ் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சருக்கு கீழே ஒரு கேஸ் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஃபாலோ பண்ணுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், TI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த TIயோட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா TI இஸ் ஈக்குவல் டு 2A/RB அப்படின்னு சொல்லுவோம். 2A/RB. இதில் ABங்கிறது வந்து வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ கேஸஸ் லைக் ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் ஹாவ் very low TC. Hence Joule Thomson effect can be applied for cooling effectively. ஆக்சிஜன், ஹீலியம் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா TC வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், லிக்விடாக மாற்றலாம். At the inversion temperature, no rise or fall in temperature of a gas occurs while expanding. இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அங்கே டெம்பரேச்சர் மாற்றம் இருக்காது. ஆனால் இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஒரு கேஸ் வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆயிடும். ஒரு சின்ன ஹோல் வெளியே அனுப்பும்போது என்ன ஆகும்னா ஒரு கேஸ் வந்து என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும். அப்போ லிக்விஃபேக்ஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா there are 3 மெத்தட்ஸ். ஒன்று வந்து லிண்டேஸ் மெத்தட், ஜூல் தாம்சன் எஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு கேஸை லிக்விடாக மாற்றும். அடுத்தது கிளாட்ஸ் ப்ராசஸ். இதில் வந்து கேஸ் இஸ் அலோட் டு டூ மெக்கானிக்கல் ஒர்க் இன் அடிஷன் டு ஜூல் தாம்சன் எஃபெக்ட்.
அப்போ என்ன ஆகும்னா கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது மூணாவது வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ கூலிங் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ரிமூவிங் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடோலினியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேஸை சுற்றி இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சுட்டோம், டக்குன்னு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேஸ் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆயிரும்னா ரொம்ப கூலாயிரும். அப்போ இந்த மெத்தடில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா 0 கெல்வினுக்கும் குறைவாக, ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁴ கெல்வின் அளவுக்கு ஒரு கேஸை வந்து கூல் பண்ண முடியும். 10⁻⁴ கெல்வின் அளவுக்கு ஒரு கேஸை கூல் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த 3 மெத்தட்ஸ்: லெண்டே ப்ராசஸ், கிளாட்ஸ் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ். லெண்டே ப்ராசஸ்னால் ஜூல் தாம்சன் எஃபெக்டை பயன்படுத்தி ஒரு கேஸை லிக்விடாக மாற்றணும். கிளாட்ஸ் ப்ராசஸில் மெக்கானிக்கல் ஒர்க் ப்ளஸ் ஜூல் தாம்சன் எஃபெக்ட், அப்போ மோர் கூலிங் இஸ் பாசிபிள். அடியாபேட்டிக் ப்ராசஸில் கடோலினியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து we can achieve as low temperature, that is 10⁻⁴ Kelvin can be achieved. இப்போ ஹீலியம்லாம் வந்து இதன் மூலமாக கூல் பண்ணலாம், அடியாபேட்டிக் ப்ராசஸ். So students, in this class we discussed critical temperature of carbon dioxide by Andrew isotherm, then derivation of critical constants from van der Waals equation, then Joule-Thomson effect, inversion temperature, then various methods of liquefaction of gases. So there are some questions for your homework. Explain Andrew's isotherm, then derive critical constants from van der Waals equation, then 2 mark question: what is Joule-Thomson effect, define inversion temperature, then write the various methods of liquefaction of gases. 3 mark question. Thank you students.